வணக்கம். இப்போ வந்து மாஸ்க் ஒரு சிம்பிளாக எப்படி தைக்கிறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாஸ்க்கு வந்து 3 மெத்தடில் தைச்சிருக்கிறேன். அது எது உங்களுக்கு சிம்பிளாகாதோ அது நீங்கள் தைச்சி யூஸ் பண்ணிக்கங்க. இது சாதாரண வீட்டில் இருக்கிற காட்டன் கிளாத்லேயே வச்சு தைக்கலாம். சப்போஸ் காட்டன் கிளாத் இல்லைன்னா இது மாதிரி பை இருந்தாடா, இது மாதிரி பை இருக்கும் வீட்டில், கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் இருக்கும். அது மாதிரி பை இருந்தாடா இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நீட்டு ஒரு 8 இன்ச்சு, அகலம் வந்து ஒரு 8 இன்ச்சு போதும். இது சாதா சிங்கிள் லேயர் தான். இது சிங்கிள் லேயரில் எப்படி மாஸ்க் ரெடி பண்ணுறதுன்ட்டு இப்போ தச்சு காட்டுறேன். எலாஸ்டிக் வந்து எலாஸ்டிக் இருந்தால் எலாஸ்டிக் போட்டுங்க, அப்படி இல்லைன்னா நாடா இருந்தால் நாடா போட்டுங்க. எலாஸ்டிக்காக இருந்தால் ஒரு 8 இன்ச்சு. தைக்கிறது பார்க்கலாம். மேலே இது மாதிரி மடித்து தைச்சுங்க. சும்மா ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சா போதும். அதே மாதிரி தான் கீழே மடித்து தைக்கணும். இதில் ஒரு 3 பிளேட்டு வச்சு காட்டுறேன். இது அகலம் வந்து ஒரு 3.5 இன்ச்சு வர மாதிரி வச்சுங்க பிளேட்டு. கரெக்டாக அதே லெவல் பிரகாரம் இந்த சைடு லைட்டாக கேறி விட்டுருங்க. இந்த சைடு எவ்வளோ வச்சிங்களோ அதே மாதிரி இந்த சைடு 3.5 இன்ச்சுனா அதே 3.5 இன்ச்சு இந்த சைடு. ப்ளீட் மட்டும் கரெக்டாக லெவல் பார்த்துங்க. இவ்வளோதாங்க மாஸ்க்கு. ஒரு சிம்பிளான இது தான். சாதாரண ஒரு காட்டன் துணி எடுத்துங்க. வீட்டில் எந்த துணியும் காட்டன் துணி இருந்தால் பரவாயில்ல. இது மாதிரி நான் சொன்ன அளவு வச்சு இது மாதிரி தைச்சிங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட எலாஸ்டிக் இல்லைன்னா இங்கே நாடா அட்டாச் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமா நாடா அந்த அளவுக்கு நாடா வச்சு தைச்சிடுங்க 4 மூலைக்கு. அவ்வளோதான். இதே டபுள் லேயர் வேணுன்னா டபுள் லேயர் எப்படி தைக்கிறதுன்ட்டு அதுவும் காட்டிடுறேன். இப்போது இது பார்த்திங்கன்னா அதே டைப்பு தான், டபுள் லேயர். இது எப்படி தைக்கிறதுன்ட்டு இப்போ தைச்சி காட்டிடுறேன். இது டபுளாக இருக்கும். இது சென்டர் மார்க் ஒன்று பண்ணிங்க. அதே மாதிரி 2 சைடு மடித்து தைச்சிடுங்க. இந்த மார்க் ஆண்ட கரெக்டாக ஒரு எலாஸ்டிக்கு. இந்த எலாஸ்டிக் அப்படியே கொண்டு வந்து இங்கே ஒன்று வச்சுடுங்க. எலாஸ்டிக் இருந்தால் எலாஸ்டிக் வைங்க, அப்படி இல்லைன்னா நாடா உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமா நாடா அந்த அளவுக்கு இங்கே வச்சுங்க. இதே மாதிரி தான் வைக்கணும். நாடா இது இந்த சைஸ் வராது, இதோட லென்த்தாக வரும்.
இது எலாஸ்டிக் நம்ம ஏன் இவ்வளோ சின்னதாக வைக்கிறோன்னா நான் எலாஸ்டிக் வந்து நிகண்டு கொடுக்கும், நாடா அது மாதிரி நிகழாது. அதனால் உங்கள் நாடா என்ன சைஸ் வேணுமோ அந்த லென்த்து வச்சுக்கின்னு மீதி எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த பீஸை வந்து அப்படியே டபுளாக மடிச்சிங்க. தச்சுட்டு அப்படியே திருப்பிக்க வேண்டியது தான். சப்போஸ் இன்னும் உங்களுக்கு சேஃப்டியாக வேணும்னா இது உள்ள ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு தையல் போடணும். இது மாதிரி 3 பிளேட் வச்சுருங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட மிஷின் இல்லைனா கையிலே தைக்கலாம். இது ரொம்ப பெரிய வேலை கிடையாது. சிம்பிளாக நம்ம எம்மிங் ஊசிலே இது தைச்சிடலாம். இது 2வது. இது 3வது ஒன்று காட்டிடுறேன். ஒரு பேப்பர் ஒன்று இது மாதிரி எடுத்துங்க. இது வந்து 4ஆக மடிச்சுங்க. இப்படி 4ஆக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரைட் அளந்துங்க. ஸ்ட்ரைட் வந்து கரெக்டாக 4.5 இன்ச்சு வைங்க. இது கரெக்டாக 4.5. இது கரெக்டாக 1 இன்ச்சு. இதுலேருந்து இந்த இடத்துலேருந்து 1 இன்ச்சு. இந்த மார்க்கில் இருந்து கிராஸாக ஒரு 2.5 இன்ச்சு. கிராஸ் ரொம்ப இப்படி வரக்கூடாது, ஒரு நாளுக்கு கரெக்டாக இருக்கணும் அந்த கிராஸ். அப்போ தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். நான் வைக்கிற இது பாருங்கள், இது மாதிரி வச்சுங்க. இந்த அளவுக்கு கிராஸ் இருந்தால் போதும். இதுலேருந்து ஒரு லைன், இதில் இருந்து இப்படி வரணும். அவ்வளோதான். இந்த 1 இன்ச்சில் இருந்து இது கிராஸாக கட் பண்ணிங்க. சாதாரண ஒரு ஏர்போர்ட் ஷீட் எடுத்து மார்க் பண்ணிங்க. நீங்கள் கட் பண்ணோடனே இது மாதிரி வந்துடும். நான் வச்ச சைஸ் பிரகாரம் வச்சு இது மாதிரி கட் பண்ணிங்க. இது ஒரு சாதாரண இது மாதிரி பைய தான். இது அந்த பீஸ் நான் எடுத்துருக்கிறேன். இது அப்படி இல்லைன்னா காட்டன் துணியான தான் யூஸ் பண்ணிங்க. அது இதில் எப்படி தைக்கிறதுன்னு காட்டிடுறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கரெக்டாக வச்சு கட் பண்ணிங்க. அந்த பேப்பர் வச்சுட்டு 2 லேயர் வேணும் இதுக்கு. இந்த லேயர் எடுத்து மேலே போட்டுங்க. இந்த 2 லேயர் போதுன்னா 2 லேயரோடு விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் சேஃப்டியாக வேணும்னா இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கும், இது சென்டராக அப்படி வச்சுடுங்க. இல்லைன்னா 2 லேயர்னா 2 லேயர் போதும். இந்த பேப்பர் வச்சு ஒதுங்காமல் இருக்கிறதுக்கு ஊசி போட்டு குத்திடுங்க. இது எலாஸ்டிக்னா எலாஸ்டிக்கு உங்களுக்கு நாடா வேணும்னா நாடா வச்சுங்க. எலாஸ்டிக் சைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 இன்ச்சு.
கரெக்டாக அந்த பேப்பர் ஒட்டினா மாதிரி தையல் போட்டுங்க. பேப்பர் மேலே போடக்கூடாது, பேப்பர் ஒட்டினா மாதிரி வரணும் தையல். இது வந்து அச்சு திருப்ப போகிறதில்ல, ஏன்னா இது வந்து பிச்சின்னு வராமல் இருக்கும் இந்த கிளாத்து. அதுக்கு தான் அந்த கிளாத்தை நான் சூஸ் பண்ண சொல்கிறது. அந்த தையல் ஓரமாக கட் பண்ணிங்க. இது மாதிரி தச்சுக்கோங்க. தச்சுட்டு சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப சைஸ் பெருசாகிற மாதிரி இருந்தால் இந்த கிராஸ் வந்து இப்படி பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து லூஸு குறைஞ்சிடும். லூஸாக இருந்தால் மட்டும், இல்லை கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுவிடுங்க. இந்த கிராஸ் கரெக்டாக எடுங்க. ரொம்ப தள்ளியும் வரக்கூடாது, ரொம்ப கிட்டவும் போகக்கூடாது. அதனால் கொஞ்சம் லைட்டாக இப்படி எடுத்துங்க. சைஸ் பிரகாரம் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சிங்க. இதை இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான். இது வந்து இந்த டைமில் யூஸ் ஆகுன்ட்டு தான் நான் இந்த வீடியோவை போட்டது. அதனால் ஷேர் மட்டும் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.